அனிதா ராதாகிருஷ்ணன் பொறுத்தவரை ராஜினாமா செய்யுங்கள் என்று யாரும் வற்புறுத்தவில்லை. ஏதோ செய்தியை சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரே தவிர யார் வற்புறுத்தான்ற நிலையை தெளிவாக எடுத்து சொன்னால் அவர் மொத்தத்திலேயே அனைத்தும் கணிக்கு வந்து விட்டார். நேற்று நான் சொல்கிற போது ஒன்று தெளிவாக சொன்னேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடத்தியது இயக்கம் கட்சி, அம்மா நடத்தியது இயக்கம், இப்போது எடப்பாடியார் நடத்தி கொண்டிருப்பது கார்பரேட் கம்பெனி நடத்தி கொண்டிருக்கிறார். இவருடைய கருத்து கேட்கிறாரு, அவர் மகன் மற்றவருடைய கருத்து கேட்டு செயல்படுவதன் காரணமாக இன்றைக்கு ஒன்பின் ஒன்றாக எல்லோருமே ராஜினாமா செய்துவிட்டு வெளியே வருகிறார். இதுதான் நிலை. தலைமை சரியாக இருக்கிறது, தலைமை நேர்மையாக நடைபெற வேண்டும் என்ற நோக்கம் இருக்கிறது. அதைத்தான் நம்முடைய தமிழ் முதலமைச்சர், தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி தளபதி அவர்கள் அதைத்தான் சொல்லி வருகிறார். எல்லா நிகழ்ச்சிகளும் மாவட்ட ஆட்சித்தலைவர், அதே போல காவல்துறை மாவட்ட கண்காணிப்பாளருடைய நிகழ்ச்சிகள், வனத்துறையை சார்ந்திருக்கிற அந்த மாநாட்டில் கூட அதைத்தான் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அவருடைய கொள்கை லட்சியம் உயர்வானது. ராதாகிருஷ்ணன் தன்னை ராஜினாமா பண்ண சொன்னாங்கன்னு ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறது அரசு ஆனதுக்கு அப்புறம். அதே போல காவல்துறை மிரட்டுறாங்க அப்படின்னா காவல்துறை தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறது. இதை பொறுத்தவரையிலும் இதற்கு முன்னாலே வருவான் நம்முடைய மத்திய அரசினுடைய பிடி ஒவ்வொரு இல்லங்களிலும் சென்று ஆய்வு செய்து அதை பற்றி மாநில அரசுக்கு தொடர்பு கொண்டு ஏன் இவர்கள் மீது வெல்த் கேஸ் போடவில்லை என்பதுதான் நம்முடைய கோரிக்கையாக இருக்கிறதே தவிர வேறு ஒன்றுமில்லை. எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நம்முடைய முதலமைச்சரை பொறுத்தவரையும் சிறந்த ஆட்சி நடத்த வேண்டிய நோக்கம் தவிர வேறு ஒன்றுமில்லை. அதைத்தான் அவர் செய்து வருகிறார். அதே நேரத்தில் அனிதா ராதாகிருஷ்ணன் பொறுத்தவரை ராஜினாமா செய்யுங்கள் என்று யாரும் வற்புறுத்தவில்லை. ஏதோ செய்தியை சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரே தவிர யார் வற்புறுத்தான்ற நிலையை தெளிவாக எடுத்து சொன்னால் அவருக்கு சொல்லுங்க. ஆனா இப்போ எடப்பாடியார் என்ன சொல்லியிருக்காருன்னா, நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தாவேக்காவை கணிக்க மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் மொத்தத்திலேயே அனைத்தும் கணிக்கு வந்து விட்டார். அதுதான் நிலை. நேற்று நான் சொல்கிற போது ஒன்று தெளிவாக சொன்னேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடத்தியது இயக்கம் கட்சி, அம்மா நடத்தியது இயக்கம், இப்போது எடப்பாடியார் நடத்தி கொண்டிருப்பது கார்பரேட் கம்பெனி நடத்தி கொண்டிருக்கிறார். இவருடைய கருத்து கேட்கிறாரு, அவர் மகன் மற்றவருடைய கருத்து கேட்டு செயல்படுவதன் காரணமாக இன்றைக்கு ஒன்பின் ஒன்றாக எல்லோருமே ராஜினாமா செய்துவிட்டு வெளியே வருகிறார். இதுதான் நிலை. தூய சக்தி என்று தன்னை சொல்லிக் கொண்ட தாவேகா ஊழல் சக்திகளையும் கலப்பட சக்தியா மாறிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு விமர்சனம். கலப்பட சக்திங்கிறது ஒரு மீது தண்டனைக்கு உட்பட்டா அவளை சேர்த்துவது தவறு, வழக்கு போடுவது வேறு, தண்டனைக்கு உட்படுவது இருந்திருக்கிறது. எல்லோரு மீது வழக்கு போடலாம், தண்டனைக்கு உட்பட்டிருக்கிறார் என்பதை ஆய்வு செய்ய வேண்டும். சமூக வலைதளத்தில் விமர்சனம் இருக்கு. கடந்த முறை எய்ம்ஸ் கோவைக்கு வருமானம் கேட்கும்போது நீங்க வருவாய்த்துறையில இடம் இல்லை வருவாய்த்துறை சாதகம் நீங்க பேசிட்டீங்க. சமூக வலைத்தளத்துல தனியார் மருத்துவமனைக்காக நான் பேசுவதில்லை. நான் என்றைக்குமே என்னுடைய மைத்தூருடைய மருத்துவமனை கோவை மெடிக்கல் சென்டர் எப்பவும் எங்களை ட்ரீட்மெண்ட் இல்ல ஐயா, அதுக்கு எதுக்கு என்ன எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கே கொண்டு வர வேண்டும் முதலமைச்சர் முடிவு செய்வா. சிறந்த இடத்தை நாங்கள் தேர்வு செய்யணும், அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. இப்போ ஏர்போர்ட்டுக்கு நாங்கள் இடம் தேடிட்டு இருக்கோம். ஒன்னும் 10 ஏக்கரை வாங்க முடியல, ஒன்னு 3 ஏக்கர் ஒரு இடத்துல வாங்கணும், இன்னொரு 7 ஏக்கரை வாங்கணும். இதற்கே நாங்கள் போராடி கொண்டிருக்கோம். உங்களுக்கு தெரியாதுன்றல. இன்று கோவையை பொறுத்தவரையும் ஏறத்தாழ தமிழ்நாட்டில் முக்கிய இடமாக 100% விலை உயர்ந்திருக்கிறது. எல்லாருக்கும் தெரியும். நீங்களே வாங்க முடியாது. ஒரு இடத்த வாங்கினா அவனுக்கு சுலபமான காரியம். கோவை பொறுத்தளவு சென்னை விட கூடுதலா 1000 இடம் வேணும், 100 ஏக்கர் வேணும். அதற்கு எங்கே இருக்கிறது என்பதை நாங்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். இங்கே வராதுன்னு சொல்லலாம், இடத்தை தேடிக்கொண்டிருக்கோம் சொன்னோம். இடத்தை சில இடத்துல நாங்கள் எந்தெந்த இடத்துக்கு கொண்டு வரலாம் என்பதை ஆய்வு செய்யணும். அருகாமல் இருந்தால் தான் முடியும். ஏர்போர்ட்டோ ரயில்வே ஸ்டேஷனோ இருந்தால் மட்டும்தான் அது வெற்றிகரமாக முடிக்க முடியும். அது நேஷனல் ஹைவேஸ் இருக்க வேண்டும், இல்லை தேசிய நெடுஞ்சாலையில் இருந்தால் மட்டும்தான் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் அவர்களை அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வருகிற போது அது வளர்ச்சிக்கு உகந்ததாக இருக்கும். நாங்களும் சில இடங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களும் அதை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்துக்கிறோம். நேர விவகாரத்துல இன்னும் செந்தில் பாலாஜி காவல்துறை நெருக்காம இருக்காங்க. அவருக்கு தொடர்பு இருக்குன்னு தொடர்பு செய்ய வந்துட்டு காவல்துறை விசாரணையில் அவங்க ரிலேஷன் தான் எல்லாரும் ஈடுபட்டதா சொல்றாங்க. ஒன்றின் பின் ஒன்றாக இவர்களை அழைத்து வந்து விசாரிக்கின்ற போது இதற்கு யார் மூல காரணம் என்பதை அவர் சொல்லுகிற போதுதான் வழக்கு யார் மீது தொடுக்கப்பட வேண்டும், யார் அதற்கு மூல காரணம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். வேறொன்றும் இல்லை.
அவரை பொறுத்தவரையிலும் வேலுமணி அர்த்தம் சொல்லியிருக்கு. அவர் தலைமை செயலாளர். ஒரு காலத்திலே அங்க இருக்கிற எதிர்கட்சியினுடைய கொறடாவாக இருந்தார். கரூர் விவகாரத்துல ஆதவர்ஜுன் அவர்களோட பேச்சு அநாகரிகமா இருக்குது. அவரே வந்து லாட்டரியில வந்து அக்யூஸ்டா இருக்காரு. திமுக யோசனை பண்ணிருக்காங்க. உச்சநீதிமன்றத்திலையும் ஒரு வழக்கு தொடர்ந்து சொல்லியிருக்காங்க. அவரோட கருத்து பாரதி அதை பற்றி சொல்லியிருக்காங்க. வழக்கறிஞர் பாரதி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்காரு. ஆகவே ஒவ்வொருவரும் ஒரு கருத்து சொல்வது ஜனநாயகத்தின் உரிமை. வழக்கு தொடர்ந்தால் அதற்கான பதிலை அவர் சொல்வார். கரூருக்கு எங்களை பொறுத்தவரையும் வருகின்றவர்களை எப்படி அரவணைத்து செல்வது, நம்பி வருகின்றவர்களுக்கு எப்படி நாம் நம்பிக்கை தருவது என்பது நம்முடைய தமிழக வெற்றி கணக்கு தலைவர் முதல்வர் முடிவு செய்வார். யாருக்கான முடிவு மேற்கொள்ள இருக்கிறார். கரூர் சம்பவம் விஜயபாஸ்கர் தாவேக்கால் இணைந்த பிறகு முதலமைச்சர் கரூருக்கு நேற்று 56 நாள் தொடர்ந்து ஆளுநர் முறை, ஆட்சியில இருக்கிற நிதி நெருக்கடி, அதற்கு பிறகு மாவட்ட ஆட்சித்தலைவர், காவல்துறை மாவட்ட கண்காணிப்பாளர், அதே போல வனத்துறையை சார்ந்தவருடைய மாநாடு 2 நாட்கள் தொடர்ந்து. இன்றைக்கு தொடர்ந்து ஆய்வுப் பணிகள் நடக்கும் குறையின் வாரியாக. இதற்கு அதற்கு ஒப்பிட முடியாது. நீங்க வந்து வந்தாலே ஒரு முதலமைச்சர் பொறுப்பேற்ற உடனே அடுத்த நிமிடம் அங்கே போகணும். இப்ப நாளைக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன மாற்றங்கள் நீங்க தெரிஞ்சுக்கலாம். எதுக்காக போறாங்கிறது தெரியும். முதலமைச்சர் எதற்காக போறா, அவருக்கு என்ன நன்மைகளை செய்ய போறா என்பதை பொறுத்து தான் பார்க்கிறோம். அரசு பணி தர்றது உறுதியா சார்? அந்த உயிரிழந்த குடும்பத்துக்கு ஒரு அரசு பணி கொடுக்கறது பொறுத்திருந்து பாருங்க, நல்லதே நடக்கும். ஆனா அரசு துறைகள்ல தொடர்ந்து லஞ்ச துறைகள் சோதனை நடத்திருக்காங்க. ஒரு துறைகள் பொதுவாக வந்து தவறுகள் நடந்துவிடக் கூடாது என்பதிலே அவர் கண்காணித்து வருகிறார். ஆகவே ஒவ்வொரு துறையும் சரியாக இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்வதற்கு நம்முடைய 2 துறைகள் இருக்கிறது. அதில் ஒன்று நம்முடைய அதிகப்படியான சொத்துக்களை சேர்ப்பதற்கு வெல்த் கேஸ் என்று சொல்வார்கள், அதற்கான ஒரு துறை. மற்ற துறைகள் எப்படி ஒவ்வொரு அதிகாரியும் இயங்குகிறார்கள், இந்த அரசு புதிய அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை ஆய்வு செய்கின்ற துறையும் இருக்கிறது. 2 துறையும் முதலமைச்சருடைய நேரடி பார்வையில் இருக்கிற துறைகள். அரசு வழக்கறிஞர் பணியிடங்கள்லாம் அரசு தங்களுக்கு வேண்டியவங்களை வந்து பணியமர்த்ததுன்னு சொல்லி ஐநர் நாகேந்திரன் ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு. இது வந்து அரசு வேலையை நம்பி இருக்கிற இளைஞர்களோட கனவை வந்து சிதைக்கிறாங்க. இதே நயனார் நாகேந்திரனுடைய பிஜேபி இருக்கின்ற அரசு பிஜேபியுடைய அங்கே மத்தியில ஆளுகிற போது இந்த மாநிலத்தில யார் நியமித்தார் என்பது நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். அவங்க லீகல் அட்வைஸ் போட்டாங்கல்ல, பிஜேபி சமூக ரயில்வே இருந்தாலும் மற்ற துறையாக இருந்தாலும் போட்டிருக்காங்க. அது யாரை போட்டிருக்கோம் பட்டியல ஒரு பதிவு. டாஸ்மாக் கொள்ளையில அதிக கவனம் செலுத்தி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கல்வி கொள்ளையில இது வரைக்கும் கவனம் செலுத்தாம தமிழ்ல சுமத்த காட்டுதுன்னு சொல்றாங்க. இல்ல கல்வித்துறை கொள்ளை, அதாவது தனியார் கல்லூரி இல்ல தனியார் கல்லூரி பள்ளியை பொறுத்தவரையும் தெளிவாக ஒவ்வொரு அமைச்சரும் ஆய்வு செய்திருக்கிறார்கள். படிப்படியாக அதை நிறைவேற்ற வேண்டும். நிறைவேற்ற வேண்டும். ஆய்வு போடுங்க. மினிஸ்டர் வந்து அமைக்கப்பட்டது ஒரு 4ஆம் தேதி வராது. கல்வித்துறை அமைச்சர் வந்து பல்வேறு பணிகள் இருக்கு, உங்களுக்கு தெரியாது. ஆளுநரோடு சேர்ந்து எத்தனை துணைவேந்தர்கள், எத்தனை வந்து ரெஜிஸ்ட்ரார் நியமிக்கப்பட வேண்டும் எல்லாம் காலியா இருக்கு. இது முதல் அது சரி பண்ணாதான் இங்க வந்து மற்றது சரி பண்ண முடியும். ஆகவே இதெல்லாம் நிறைய இடங்களில வந்து யூனிவர்சிட்டி பொறுத்தளவு வேக்கன்ட் நிறைய இருக்கு. இதை சரி செய்வதற்கு ஆளுநரோடு 2-3 முறை பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அறிவியல். ஆக இது முடிந்ததற்கு பிறகு எல்லாம் நல்லதான் நடக்கும். ஆனா தமிழக அரசு வந்து வருவாயில பொறுத்த வரைக்கும் டாஸ்மாக் மதுபானத்தை வந்து மிகவும் நம்பி இருந்த ஒரு காலகட்டம் இருக்கு. இன்னைக்கு வந்து டாஸ்மாக் மதுபான கடைகளுடைய எண்ணிக்கை குறைச்சிட்டாங்க, ஏற்கனவே கடைகளுடைய எண்ணிக்கை குறைச்சிட்டாங்க. அடுத்து வருவாய்க்கு என்ன? அதற்காக வந்து எங்கெங்கே லீக்கேஜ் இருக்கிறதோ அதெல்லாம் சரி செய்வாங்க. ஒவ்வொரு துறையும் என்னென்ன
கூடுதலாக மதிப்பீடுகள் தயாரித்து டெண்டர் விடப்பட்டதெல்லாம் கண்டுபிடித்திருக்காங்க. நடவடிக்கை எடுக்கிற போது அதிலிருந்து வருவாய் ஈட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா தனியார் பள்ளிகள்ல வந்து படிப்படியா தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றீங்க. இல்ல படிப்படியா நான் சொல்லவே இல்லை, சொல்லாதே நீங்க சொல்லிட்டீங்களா, படிப்படியா பண்ணது இல்ல. இப்போ வந்து தனியார் கல்லூரிகள் பொறுத்தவரும் தனியார் பள்ளிகள் பொறுத்தவரும் நேர்மையான முறையில் ஆட்சி நடைபெற வேண்டும் நாம் கருதுகிறோம். எடுத்தெடுப்புல தடாக நடத்த முடியாது. நீங்க ஈக்குவலா இருக்காங்க, அவங்க ஓரளவுக்கு வந்து 30% இருக்காங்க. எந்த கல்லூரியாக இருந்தாலும் உங்க வைஸ் சான்சலர் வேணும், அதற்கு பிறகு ரிஜிஸ்ட்ரார் வேணும். எத்தனை இடங்கள் காலி பணிகள் இருக்கிறது உங்களுக்கு தெரியும், எத்தனை யூனிவர்சிட்டியில வந்து வைஸ் சான்சலர் இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நிறைப்பதற்கு பிறகுதான் நடவடிக்கை எதுவாக இருந்தாலும் எடுக்க முடியுமே தவிர தனிப்பட்ட முறையில் அமைச்சர் நேரடியாக நடவடிக்கை எடுக்க இயலாம். கட்டணத்தை கண்காணிக்கிறது இந்த கட்டணங்கிறது வேறு. கட்டணம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் அட்மிஷனே முடிஞ்ச எல்லாம் காலேஜ் ஆரம்பிக்க போது இப்ப கேள்வி கேட்டிருக்கிறீங்க. சொல்ல வரைக்கும் இந்த கேள்வி மடக்கூடாது, நான் சொல்லி முடிக்கிறேன் ப்ளீஸ். என்னங்க, ஒரு அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு என்னென்ன செயல்பாடுகள் செய்யலாம், எதை செய்தால் சரியாக இருக்கும் யோசிக்கிற நாட்கள் இருக்கிறது. அதைத்தான் நாங்கள் தெளிவாக சொன்னோம். எங்களுக்கு ஒரு 6 மாத காலம் பொறுத்திருங்கள், என்னென்ன நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்கிறோம் நீ பார்த்து தெரிந்து கொள்ளலாம் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. இப்ப 55 நாள் ஆயிருக்கு. அனுபவம் என்று ஒருத்த மட்டும் பண்ணிட முடியாது. நான் என் துறையை பார்க்கலாம், சில தவறுகள் நடைபெறுவது உடனடியாக அந்த இடத்துல மாற்றங்கள் செய்யப்பட்டு வருகிறது. இன்றைக்கு கூட வந்து பத்திரப்பதிவுகளை பதிவு செய்யறதுக்கு ஏறத்தாழ ஒரு 50% மக்களுக்கு இன்றைக்கு நேரடியாகவே பத்திரப்பதிவு செய்த உடனேயே அவர்களுக்கு வந்து ஆன்லைன் மூலமாகவே அவர்களுக்கு அந்த பத்திரப்பதிவு செய்ததற்கு பிறகு பட்டாக்கு உடனடியாக அதிலே சரி செய்யப்பட இருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட ஒவ்வொரு நடவடிக்கை எடுக்கிற போது அந்த அலிகேஷன் வருது.